திருப்பரங்குன்றம் எப்படி உருவாக்கப்பட்டது, அதன் பின் இருக்கக்கூடிய கதைகள் என்னென்னங்கிறத சொல்லுங்க சார். திருப்பரங்குன்றம் காலத்தினால் முற்பட்டது. ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். சங்க இலக்கியங்களில் முதற்கொண்டு இந்த கோவில் இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் ஒரு பாடலில் தலைவி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறா, அவர் என்னை விட்டு போக மாட்டார், ஏன்னா திருப்பரங்குன்றம் முருகன் மேலே சத்தியம் பண்ணி இருக்கிறார் அவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ சங்க இலக்கியத்திலிருந்து வரக்கூடிய அற்புதமான கோவில் குடவரை கோவில். அது குடவரை கோவில்னா மலையவே குடஞ்சு கோவில் கட்டுறது. அதில் முக்கியமான குடவரை கோயிலில் முருகனுடைய கோவில் திருப்பரங்குன்றம். அது இன்னமும் சொல்கிறாங்க அது சிவன் கோவில் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது. ஏன்னா அங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் மட்டுமே ஒரு தனி சிறப்பு என்னென்னா, எல்லா தெய்வங்களையும் ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்க்க முடியும். நடுவில் கொற்றவிங்கிற காளி துர்க்கை அம்மன், ஒரு பக்கம் வரதராஜ பெருமாள், ஒரு பக்கம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், கற்பக விநாயகர், முருகப்பெருமான் அமர்ந்த திருக்கோலம். அமர்ந்திருக்கக்கூடிய ஒரே படை வீடு திருப்பரங்குன்றம் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, திருப்பரங்குன்றத்தில் தான் முருகப்பெருமானுடைய வேலுக்கு அபிஷேகம் நடக்கும். மித்த எல்லாத்துலேயும் சுவாமிக்கு அபிஷேகம் உண்டு. மித்த எல்லா கோவில்லையும் நீங்கள் கிட்ட சாமியை பார்த்தீங்கன்னா கண்ணனுடைய அழகு தெரியாது. ஆனால் திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா முருகப்பெருமானுடைய கருவழி உங்களை பார்க்கக்கூடிய அந்த அனுபவம் நேரில் கிடைக்கும். திருப்பரங்குன்றம்னு பேர் வந்ததே அங்கே போகிற அத்தனை பேருக்கும் பரம்னா மேலான அப்படின்னு அர்த்தம். மேலானது, மோட்சத்தை தரக்கூடியது அப்படின்னு ஒரு அர்த்தமும், வாழ்க்கையிலே திருப்பு முனையை தரக்கூடிய படை வீடுன்னு திருப்பரங்குன்றத்தை சொல்கிறாங்க.